கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எபிரேய மொழியில கெசேட் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை இருக்குதுங்க. இதை தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நம்ம ஒரே வார்த்தையில டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. சூழ்நிலைக்கு ஏற்ப இதை இரக்கம், உருக்கமான அன்பு, மாறாத கிருபை, இல்லாட்டி உடன்படிக்கையின் விசுவாசம், கவனன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தேவனை எலோஹை கெசேடுன்னு கூப்பிடும் பொழுது நம்மளை தேடி வந்து நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவனை நம்ம கூப்பிடுறோம். மனுஷங்களுடைய அன்பு சூழ்நிலையை பொறுத்து மாறலாம், ஆனா இந்த கெசேட் அன்பு என்னைக்குமே மாறாத நிலைச்சு நிக்கிற அன்பா இருக்குதுங்க. சும்மா கடமைக்கு அப்பப்போ வந்துட்டு போற ஒரு ஃபீலிங் கிடையாது. நம்மளை துரத்திட்டு வர ஒரு நோக்கத்தோட செயல்படுகிற அன்பு. இட் இஸ் லவ் இன் ஆக்ஷன். நம்மளுக்கு தகுதியே இல்லாதப்பையும் நம்ம மேல கிருபை காட்டுற ஒரு மாறாத உடன்படிக்கையின் அன்பு தான் இது. நம்ம தடுமாறினாலும் நம்மளை விட்டு விடாம நம்மளை பிடிச்சு வச்சிருக்கிற தேவனுடைய பரிசுத்தமான பிடிவாதம் தான் இந்த கெசெட். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும்னு தாவீது பாடுறாரு. இந்த கெசெட் அன்போட முழு வடிவமே இயேசு கிறிஸ்து தான். அவருடைய சாந்தம் பலவீனம் கிடையாதுங்க, அது அடக்கப்பட்ட வல்லமை. சிலுவையின் மரண வேதனையில கூட இயேசு அவரை சிலுவையில் அரைஞ்சவங்களுக்காகவே பரிந்து பேசுறாரு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட இந்த கெசெட் அப்படிங்கிற வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டுல அகாபே அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையா இருக்குது. உன்னத அன்பை குறிக்கிற இந்த ரெண்டுமே ஒண்ணுதாங்க. மனுஷனுடைய தகுதியை பார்க்காம எந்த வித சுயநலமும் இல்லாம நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற தேவனை தெய்வமா கொண்டிருக்கிற நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள். Chesed Hashem, my Lord, it's Chesed Hashem, my Lord, it's Chesed Hashem, my Lord, everywhere I look, see your kindness.